வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு வீடியோவை ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரேம் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை கொடுத்து அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்ரவுண்ட் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்டிங் இருக்கும். பிளண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃப்ரேம் இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரேம்ஸில் எல்லாமே நம்ம ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணணும். ஸோ ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். மாஸ்க்கை எனேபிள் பண்ணிவிட்டு அது கீழே ஷேப் இருக்கும். ஷேப்பில் சர்க்கிள் ஷேப்பு கொடுத்துருங்க. இப்போ அந்த ஷேப் விட்டு பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு இப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ சர்க்கிள் ஷேப் அளவுக்கு கரெக்டாக வந்து ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி கிராப் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபேஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணாங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ கிராப் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷனு கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனு கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சர்க்கிள் ஷேப்பில் செட் பண்ணிடலாம். ஸோ அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து கிராப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரேமில் செட் ஆகும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்து சர்க்கிள் ஷேப் இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பேக்கில் போய்டும். இப்போ அந்த ஃபோட்டோக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் இமேஜ் அதே மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பிக்குமே சேம் அதே மாதிரி தான் செட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பிக்கம் செலக்ட் பண்ணிக்கோ. கிராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு ஃபஸ்ட்டு மாஸ்க்கை எனேபிள் பண்ணிட்டு ஷேப்பில் சர்க்கிள் ஷேப் கொடுத்துட்டு அந்த நீங்கள் ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துட்டு தான் வந்து கிராப் பண்ண முடியும். ஸோ அப்படியே கிராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராப்பிங் ஆகாது. ஸோ கரெக்டாக வந்து ஷேப் விட்டு பேக்கில் வந்துட்டு கிராப் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஃப்ரேமோட சைஸும் பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு மாதிரி சைஸ் இருக்கும். ஸோ அதனுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் மறையிற மாதிரி இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ அந்த ஃபோட்டோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து கிராப் பண்ணுங்கள். அப்போ தான் மற்ற ஃப்ரேம் வந்து உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. இப்போ அந்த ஃபோட்டோக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனும் கான்ட்ராஸ்ட்டும் தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே நீங்கள் செட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லா ஃபோட்டோஸுமே அப்ளை டு ஆல் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸுமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபோட்டோஸுக்கும் ஒவ்வொரு செட்டிங்ஸாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் பேசிக் செட்டிங்ஸ் தான். நீங்களே கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. அது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து எடிட் பண்ண முடியும் நீங்கள். ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அந்த செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். நீங்கள் வீடியோஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னா கரெக்டாக வந்து பாருங்கள். ஸோ பார்த்துட்டு கரெக்டாக அது பிளாக் எதுவும் தெரியக்கூடாது. சைட்லேயும் மற்ற ஏரியாலையும் சைடு வந்து எதுவும் பிளாக் தெரியக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்புறமா எல்லாம் செட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட டியூரேஷன் வந்து எண்டிங் வரி ட்ராக் பண்ணி மற்ற ஃபோட்டோஸோட டியூரேஷனும் கரெக்டாக எண்டிங் வரி ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம 4 சர்க்கிள் ஃப்ரேம்ஸ்லையுமே 4 ஃபோட்டோஸுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ சைடாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லீவ்ஸில் வந்து ஒரு ஃபோட்டோஸஸ் வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கும் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து எகைன் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவே ஏதோ ஒரு ஃபோட்டோவே இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பேக்ரவுண்டில் இருக்க அந்த லீவ்ஸில் வந்து செட் பண்ணணும். ஸோ அது அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ அதோட சைஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கிறதா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து தெரியணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த லீவ்ஸில் எங்கேயும் அந்த பிளாக் தெரியக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனையும்
கான்ட்ராஸ்ட்டும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எப்படி வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு பார்த்துருந்தாலே தெரியும். கரெக்டாக வந்து நம்ம கிராப் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லா ஃப்ரேம்ஸ்லையுமே நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஏதாவது வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் வந்து நீங்கள் பிக்சல் லேபில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது க்ரியேட் பண்ண தெரியல அப்படின்னா வீடியோட எண்டிங்கில் எப்படி க்ரியேட் பண்ணணும் அந்த டெக்ஸ்ட்டுன்றதை போடுறேன், அதை பார்த்து பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து நார்மல் கைன்மாஸ்டர்லேயே உங்களுக்கு ஃபாண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்களே ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டெக்ஸ்ட் பண்ணி அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. அப்படி செட் ஆகாதவங்க எப்படி க்ரியேட் பண்ணணும் கடைசியில் வீடியோ போடுறேன் பிக்சல் லேபில், அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட்டை. ஸோ டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ராக் பண்ணிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஹார்ட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே பிளெண்டிங்கில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே கரெக்டாக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஃப்ரேம்ஸ்லையுமே ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிக்சல் லேபில் எப்படி டெக்ஸ்ட் வந்து பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்குவோம். ஸோ உங்கள் மொபைலில் பிக்சல் லேப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி டபுள் டேப் பண்ணுங்கள். நியூ டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அது மேலே டபுள் டேப் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு இருக்கீங்க, நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணுறீங்களோ நேமை அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஷார்ப்பாக. இப்போ நான் வந்து அந்த வீடியோவில் ஸ்வீட்டின் தான் டைப் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் ஸ்வீட்டினே டைப் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு வந்து எகைன் வந்து கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எகைன் வந்து அதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கீழே ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், ஃபாண்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு பிக்சல் லேபில் நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ தேவை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஓனாக உங்கள் ஃபைல் மேனேஜரில் ஏதாவது ஃபாண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே மை ஃபாண்ட்ஸ்னு ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் மேலே இங்கே ஃபோல்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்ட்ஸ் ஏதாவது உங்கள் ஃபோல்டரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க நான் ஏதோ ஒரு ஃபாண்ட்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவில் செலக்ட் பண்ண ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே அப்படியே கீழே இந்த ஆப்ஷன்லேயே பாருங்கள் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு என்ன கலர் அந்த டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் அந்த டெக்ஸ்ட் கலரை கொடுத்துக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதிலே உங்களுக்கு ஷேடோன்னு இருக்கும், அந்த ஷேடோவை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ அப்படியே அதிலே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அந்த ஷேடோவிலே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ ஆப்செட் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். டெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த ஆப்செட் ஸ்க்ரீன்னா அந்த மாதிரி உங்களுக்கு 3D எஃபெக்ட் லுக் வந்து ஷோ ஆகும். ஸோ அது கீழே ஒய்ன்னு இருக்கும், அது வந்து அப்படியே கீழே வந்து டவுன் ஆகும் அந்த டெக்ஸ்ட். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. இப்போ தேவை அப்படின்னா அது டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் 4th ஆப்ஷனாக ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சேவ்னு ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சேவ் ஆஸ் இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் அல்ட்ரா கொடுத்துக்கோங்க. சேவ் டு கேலரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இப்போ சேவ் ஆகிடும். இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய டெக்ஸ்ட் வந்து என்ன டெக்ஸ்ட் பண்ணுறீங்களோ அதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் போய் இந்த மாதிரி பிஎன்ஜியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் மட்டும் தான் அங்கே போய் வந்து செட் பண்ண முடியும். ஸோ அதனால் பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.